குழந்தைங்க சாண்ட்விச் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி சிம்பிளாக செஞ்சு கொடுக்காம கூட ஏதாவது மயோனஸ் மாதிரி வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் மயோனஸ் செஞ்சுருந்தேங்க. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு முட்டை வந்து வேக வச்சு சேர்த்துருந்தேன். அது கூடவே ஒரு பல் பூண்டு, கூடவே வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வந்து ஆயில் சேர்த்துருக்கிறேன். எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வரும். இப்போ இது எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி க்ரீமியாக நமக்கு மயோனஸ் கிடச்சிரும். அடுத்து சாண்ட்விச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, இது கூடவே கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டு இந்த மயோனஸும் அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ப்ரெட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அது மேலே வச்சுட்டு 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.